அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்களுக்கும் இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுகிறோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு, உன்னை ஆசீர்வதிப்பேன். இது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வேதத்தில் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் அதிகமாக விரும்புகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு எப்போதுமே இருக்கும். யாரையும் கேட்கும்போது எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லி ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். நன்மை வேண்டும், கர்த்தர் என்னை நன்மை செய்ய வேண்டும், எனக்கு என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் விரும்புவோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ப்ராமிஸ் பண்ணுறாரு, அப்புறம் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த வாக்கு தத்தத்தை அநேக தேவ மனிதர்கள் பெறுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் உற்று நோக்குவோமானால் எல்லோருமே ஆண்டவருடைய கரத்தினாலே தான் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். உலகத்தின் ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்திலிருந்தே அவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். ஒரு வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஆரம்பிக்கிறது இந்த ஆசீர்வாதம். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களில் வேதத்தை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு ஆர்வமாகிவிடும். இந்த ஆசீர்வாதங்களை உடனே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவலாக நாம் காத்திருப்போம். ஆனால் அநேக நேரங்களில் அந்த ஆசீர்வாதத்திற்கு பின்னாக, அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்னாக கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை அங்கே கவனிக்க தவறுவோம். குறிப்பாக சொன்னால், வாக்குத்தத்தத்தை கவனிக்கிற அதே நேரத்தில் வாக்குத்தத்தத்திற்கான நிபந்தனைகளை நாம் அநேக நேரங்களிலே நாம் கவனிக்க தவறுவோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. இது ஈசாக்குக்கு தேவன் கொடுக்குகிற ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்தம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனால் நான் குறிப்பிடுகிற இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு. நீங்கள் எங்களோட சேர்ந்து ஆதியாகமம் 26வது அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புவீர்களானால், அவர் தங்க சொல்லுகிற இடம் பெலிஸ்தருக்கான ஒரு ஊர், அமலேக்கிய பட்டணம். அது அங்கே தங்க சொல்லுகிறார். அருகில் உள்ள தேசங்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடுகின்றன. ஈசாக்கு எப்படியாவது எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பயணத்தை நினைக்கிறார், கொண்டு போக நினைக்கிறார், தன்னை குடும்பத்தை எல்லாரையும் அழைத்து செல்ல நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கொடுக்கும்போது சேர்த்து ஒரு காரியத்தை அவனை செய்ய சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. அநேகர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது ஈசாக்கு தானே சொன்னார் அந்த தேசத்தில் வாசம் பண்ணுன்னு, நம்மை பார்த்தா சொல்லுகிறார், அப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாம் வாழும் இடங்களை அவர் குறிக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்றும் குறிக்கிறார், நாம் என்ன படிக்க வேண்டும், என்ன தொழில் செய்ய வேண்டும், என்ன வேலைக்கு போக வேண்டும், இவைகள் எல்லாமே ஆண்டவர் நம்மை குறித்து யோசிக்கிற அவருடைய திட்டங்கள். அநேக நேரங்களிலே அவர் யோசிக்கிற திட்டங்களை நாம் விலகி வேறு திட்டங்களுக்கு போவோம். அல்லது உலக மனிதர்கள் எல்லாரும் இந்த திட்டத்தில் போகிறாங்க,
எல்லாரும் இதைத்தான் செய்கிறாங்க, அதனால் நானும் இதை படிப்பேன், நானும் இதை செய்வேன், நானும் இங்கிருப்பேன், அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்கிறோம். சூழ்நிலைகளை காரணம் காட்டுகிறோம். இந்த சூழ்நிலையில் நான் இப்படி செய்தால்தான், இந்த சூழ்நிலையில் நான் இங்கே இருந்தால்தான், அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மை அதிகமாக ஆட்கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆட்கொள்ளுகிற அந்த நேரத்தில் தான் ஈசாக்குக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த தேசத்தில், அவர் வைத்த அந்த தேசத்தில் இருக்க சொல்லி சொல்லுகிறார். வேதத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 3:4 இப்படி சொல்லுகிறது, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருப்பதாக. இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சேர்த்து சொல்லுகிறார். அங்கே வாசிக்கும்போது ஒருவேளை நாம் பெண்களுக்கு சொல்லுகிறார் என்று அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம், அலங்காரமாய் இருப்பது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில். ஆனால் எல்லாருக்குமே நம்முடைய குணநலன்கள் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒன்று. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்மோடு பழகுகிறவர்கள் சொல்லுவார்கள். இவர் அமைதியானவர், இவர் ஆத்திரப்படுபவர், இவர் கோபக்காரர், இவர் அவசரக்காரர், அப்படின்லாம் நிறைய நம்ம பழகிறவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் நம்முடைய குணாதிசயங்களை சரி செய்ய விரும்புகிறார். அதிலும் அவருக்கு பிடித்தமான சில குணாதிசயங்கள் நம்மில் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற குணாதிசயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாந்தமும் அமைதலும் அப்படின்னு ஒரு குணாதிசயத்தை அவர் சொல்லுகிறார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஒரு வாலிப மகனாக தன்னுடைய தகப்பன் பின்னால் செல்றார். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால், ஒரு விசேஷித்த நாள். நம்ம எல்லாம் யோசித்து பார்க்குறோம், எந்த நாளை நாம் விசேஷித்த நாள் என்று சொல்வோம்? கடவுளுடைய சமூகத்துக்கு போகிற நாளை விசேஷித்த நாள் என்று சொல்வோம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் விசேஷித்த நாளாக அவர் நினைத்தது, கர்த்தர் மோரியா தேசத்து மலைக்கு வர சொல்லுகிறார், மகனை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார், அங்கே அவனை பலியிட சொல்லுகிறார். அந்த நாளை அவர் ஒரு துக்க நாளாக நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அவரோ தன்னுடைய வாலிப மகனை கையிலே பிடித்து கொண்டு அந்த மலையில் ஏறுகிறார். நாம் முழுவதுமாக அந்த சம்பவத்தை அறிவோம். அப்போ மேலே போய் அந்த ஈசாக்கை அந்த பலிபீட அந்த கட்டையை அடுக்கி அது மேலே படுக்க வைக்கும்போது தான் ஈசாக்குக்கு கொஞ்சம் விளங்குது. அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டு பார்க்குறாரு, ஆட்டுக்குட்டி எங்கே பலியிடுவதற்குன்னு சொல்லி. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி அங்கே பதில் சொல்லப்படுகிறது. ஆனால் இவரை கிடத்தின பிறகு தான் அவருக்கு என்ன தெரியும்னு சொன்னால், அப்பா நம்மளையே என்ன செய்ய போகிறாரு, பலி கொடுக்க போகிறார். ஆனால் அந்த மகனுடைய அந்த தன்மைகளை நாம் அங்கே பார்க்கும்போது, அவங்க அப்பாவை எதிர்த்து பேசவோ, நான் இந்த இடத்த விட்டு உடனே போயிடுவேன், நீங்கள் எப்படி என்னை பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை காட்டவோ இல்லை. மாறாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தவராக ஒத்துழைப்பை கொடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், கடவுளுக்கு அடுத்த காரியங்களில் பெற்றோர் நமக்கு கடினமான ஒன்றை செய்ய சொல்வார்கள் என்று சொன்னால், அநேக நேரங்களிலே வீட்டுக்குள் எதிர்க்கிறோம். இந்த வயதில் ஏன் என்னை இப்படி செய்ய சொல்கிறீங்க? இந்த வயதில் ஏன் என்னை வேதத்தை வாசிக்க சொல்கிறீங்க? இந்த வாலிப வயதில் ஏன் என்னை ஜபிக்க சொல்லுகிறீர்கள்? எனக்கு ஜபமும் வேத வாசிப்பும் அவ்வளவு கட்டாயமா? இதெல்லாம் வயதான பிறகு பார்த்து கொள்ளலாமே, அப்படி தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க. ஆனால் இங்கே இந்த வாலிபன், ஈசாக்கு என்கிற இந்த வாலிபன், தகப்பனுக்கு அவர் அடங்கி நடந்தவராக இருந்தார். நான் முதல் குறிப்பாக உங்களோடு சொல்வது, தகப்பனுக்கு அடங்கி நடக்கிற பிள்ளைக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம உடனடியாக இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டோம். ஆனால் நீங்கள் உண்மையிலே ஒரு தீர்மானம் எடுங்களேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பெற்றோர் சொல்வதை நான் கேட்பேன். வாலிப பிராயத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், சிறு பிராயத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. என் பெற்றோர் எனக்காக செய்ய சொல்லுகிற காரியங்கள் நன்மைக்காகத்தான் இருக்கும், தீமைக்காக இருக்காது. ஆனால் ஆண்டவர் அவனை பலி கொடுக்கறதுக்கு முன்னமே நிறுத்திடுறாரு. இன்னொரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து ஆட்டுக்குட்டியை தான் உண்மையிலே பலியிடுகிறார். ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்? ஏன் இதை செய்ய சொல்லுகிறார்? புதிய ஏற்பாட்டு மக்களாகி உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிழலை காண்பிக்க வேண்டியது இருந்தது. நிஜம் எது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதும் உயிரோடு எழுவதும் நிஜம். அது பின்னால் நடக்க போகிற ஒன்று. அதனுடைய நிழலை பழைய ஏற்பாட்டிலேயே நமக்கு சொல்லித்தர வேண்டும். அந்த பழைய ஏற்பாட்டு மனிதர்களும் அதனுடைய நிழலிலே ஒரு நிஜத்தை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை செய்கிறார். இதற்கு யார் ஒத்துழைப்பு கொடுத்தான்னு சொன்னால்,
முதல் ஒத்துழைப்பு கொடுத்தது ஆபிரகாம், கீழ்ப்படிஞ்சு கூட்டு போகிறாரு. ஆனால் 2வது ஒத்துழைப்பை கொடுத்தது அந்த பலிக்காக படுக்க வைக்கப்பட்ட ஈசாக்கு. ஏன்னு சொன்னால் தன்னுடைய தகப்பன் மீது அந்த அளவுக்கு அன்பும் அந்த அளவுக்கு மரியாதையும் அந்த அளவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக குறுகிய பக்கங்கள் தான் வேதத்தில் அவரை பற்றி சொல்லியிருக்குது. ஆனால் அவர் அமைதல் உள்ளவராகவே கடைசி வரைக்கும் இருக்கார். அவருக்கு எங்கேயும் யுத்தம் இருக்காது, சண்டை இருக்காது. அவருடைய ட்ராவலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்கு தான் போயிட்டு வந்திருப்பார். ஆனால் ஆபிரகாமை நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னா நீண்ட தூர பயணம். அவருக்கு அப்புறம் வர்ற ஈசாக்கினுடைய பிள்ளைகள் யாக்கூபு அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீண்ட தூர பயணம், அநேக பிரச்சனைகள், அநேக இக்கட்டுகள், எத்தனையோ காரியங்கள் நடக்கும். ஆனால் இவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் என்னன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதையும் கர்த்தர் தந்த பேரண்ட்ஸுக்கு அதாவது தகப்பனுக்கு கீழ்ப்படியதையும் அவருடைய வாழ்க்கையிலே மையமாக வைத்திருந்தார். அதுதான் நம்ம முதல் குறிப்பாக பார்க்குறோம். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு நல்ல ஈசாக்கை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், நான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ 2 பேருமே அங்கே கீழ்ப்படிவதை பார்க்குறோம். ஆபிரகாமும் கீழ்ப்படுகிறாரு, ஈசாக்கும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அதே போல் லூக்கா 2:51 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நாசரேத்தூரில் சேர்ந்து இயேசு தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அப்படின்னு அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்பது ஒரு மறைந்திருக்கிற ஒரு குணாதிசயமாகவும் வெளிப்படும் குணாதிசயமாகவும் வேதம் நமக்கு காட்டுகிறது. இன்னைக்கு 2மே இருக்கணும். கீழ்ப்படிதல் மனதுக்குள்ளே முதல்ல ஆரம்பிக்கணும், தீர்மானம் எடுக்கணும். நான் யாருக்கு கீழ்ப்படிவேன், யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற தீர்மானம் எடுக்கணும். 2வது, ஏன் கீழ்ப்படுகிறேன், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கும் கீழ்ப்படியணும், கர்த்தர் எனக்கு தந்த பேரண்ட்ஸ்க்கும் நான் கீழ்ப்படியணும். ஏன்னு சொன்னால் கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் ஆண்டவர் உயர்வை தருகிறார். ஈசாக்குக்கு நல்ல உயர்வான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர்றாரு. அவர் எப்படி தர்றாருன்னு நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஈசாக்கை பொறுத்த மட்டும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பழக்கம் அவருக்கு இருந்தது. இது எப்போ இருந்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லலை. ஆனால் சொல்லப்படுகிற சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் எலெயாசார் மூலமாக ஈசாக்குக்கு பெண் தேட அனுப்புவார். அந்த பெண்ணை அவர் கூட்டிகிட்டு வருவார். அவரை கூட்டிகிட்டு இவங்க ஊருக்குள்ளே நுழையும் போது ஈசாக்கை அங்கே பார்க்க முடிகிறது. என்ன செய்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், தியானம் பண்ணி கொண்டிருப்பார். தேவ சமூகத்தில் அமர்ந்து அமைதியாக தன்னுடைய நேரத்தை செலவிடுகிற ஒரு வாலிப மகனாக அங்கே காட்டப்படுகிறார். ஆசீர்வதிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒருவேளை நம்முடைய படிப்பை சார்ந்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய திறமைகளை எல்லாம் சார்ந்திருக்கலாம், அதில் பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமாக நம்பலாம். ஆனால் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நம்முடைய படிப்பின் மூலமாக, நம்முடைய திறமைகளின் மூலமாக, நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் மூலமாக வெளிக்கொண்டு வருவது கர்த்தருடைய செயல். அநேக நேரங்களிலே எத்தனையோ உயர்ந்த படிப்பு படித்தவர்களுக்கு உடனே வேலை கிடைக்காத சூழ்நிலை இருக்கும். சில குறைந்த அளவு தான் படிச்சிருப்பாங்க, நல்ல வேலை கிடைச்சி நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்க, தொழிலில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அவங்கள நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அநேகர் சொல்லுகிற காரியம், நான் கர்த்தரை நம்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த சார்பு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்முடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும், அனுதினமும் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க வேண்டும். நான் என்ன படிக்கணும் ஆண்டவரே, நான் எங்கே படிக்கணும், நான் எப்படி எஃபர்ட் எடுக்கணும், நான் என்னுடைய எஃபர்ட்டை நான் என்ன மாதிரி எடுத்தால் நல்லா மேலே வருவேன். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் வேதத்தை வாசிக்கும்போது நல்லா கற்றுக்கொள்ளலாம். வேத புத்தகமானது வயதானவர்களுக்கு என்று இந்த காலங்களிலே ஒதுக்கி விடுகிறார்கள். வாலிப பிள்ளைகள் அநேக நேரங்களிலே மிக வேகமாக ஒரு வசனத்தை வாசித்து விட்டு ஓடுகிற பிள்ளைகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு நேரம் எடுத்து, ஒரு நல்ல அதிகாலை நேரத்தை செலக்ட் பண்ணி, நான் வேதத்தை வாசித்துட்டு தான் மற்றவங்ககிட்ட நான் பேசுவேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு தான் நான் மற்றவங்களோட பேசுவேன். இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எல்லாம் நம்ம எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? ஆபிரகாம்
ஈசாக்குக்கு ஒரு மனைவியை தேட அனுப்புகிறார். இவரோ அதை பற்றி ஒன்றும் யோசிக்காமல் ஜெபிக்கிறார், தியானமாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு நிகழ்ந்தது என்ன? ஆண்டவர் ஒரு சரியான பெண்ணை அவருடைய திருமணத்திலே கொண்டு வருகிறார். அவருடைய திருமண வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதே போல் ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிதல் காட்டுகிறார் என்பதை நம்ம தொடக்கத்திலேருந்தே பார்த்துட்டு வர்றோம். இந்த கீழ்ப்படிதலை அவர் காட்டும்போது அவர் என்ன வசனத்தை வேதத்தில் நமக்கு நினைவூட்டுகிறார் என்று சொன்னால், சங்கீதம் 143 5வது வசனத்தை அவர் நினைவூட்டுகிறார். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம தியான நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நம்ம யோசிக்கணும். 3வது குறிப்பாக ஆசீர்வாதம் பெற்ற ஈசாக்கு ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நன்றாக 100க்கு 100 பெற முடிந்தது என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன தேசத்திலே அவர் விதை விதைக்கிறார், அவர் தங்குகிறார், தன்னுடைய முயற்சியை எடுக்கிறார், தன்னுடைய திறமையை காண்பிக்கிறார். அவருக்கு திறமை இருந்தது. என்ன திறமை? அமைதலாக இருப்பது, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிவது, இப்படிப்பட்ட குணநலன்கள்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அதுக்காக மட்டும் அவர் ஆசீர்வதிக்கலை. என்ன அவர் பார்த்தாருன்னு சொன்னால், நான் சொல்கிற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை, நான் சொன்ன ஒரு சின்ன காரியத்தை ஈசாக்கு செய்கிறாரா இல்லையான்னு அவர் பார்க்குறாரு. ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரை விட்டு அவர் துறவு தோன்றின போது பக்கத்தில் இருந்தவங்களாம் சேர்ந்து விரட்டி அடிப்பாங்க. 3 தடவை விரட்டி அடிப்பாங்க, 3 தடவை போயிடுவார். அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒதுக்குப்புறத்தில் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரும். ஆனால் என்ன சூழ்நிலையிலையும் அந்த ஊரை விட்டு அவர் போக மாட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊர் இது, இதில் நான் என்ன செய்வேன்? என்னுடைய விதையை விதைப்பேன். நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில், ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்காக தந்தார். அங்கேயும் அந்த தேசத்திலேன்னு வரும். அப்போ நீங்களும் நானும் யோசிக்க வேண்டியது, கர்த்தர் எப்போ வாக்குத்தத்தம் தர்றாரு, எப்போ அதை நிறைவேற்றுகிறார், இந்த காரியங்களை நாம் யோசித்து பார்ப்போம்னு சொன்னால், நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். அந்த கீழ்ப்படிதலிலே தொடரும்போது, கடைசி வரை நான் கர்த்தர் சொன்னதை கேட்டு அங்கே இருப்பேன், கடைசி வரைக்கும் அவர் சொன்னதுபடி தான் நான் வாழ்வேன், இந்த தீர்மானத்தை எடுக்கும்போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பார்க்குறாரு. நம்ம நிறைய 100 மடங்கு ஆசீர்வதித்ததை குறித்து நிறைய இடங்களில் செய்தி கேட்போம், செய்தியை நம்ம அநேக நேரங்களிலே வேதத்திலே அறிந்து கொள்வோம். ஆனால் அதில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள மாட்டோம். அதில் நம்ம எப்படி ஈடுபடுத்தி கொள்வது? ஆண்டவருக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது முன்னோர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கூட ஆண்டவர் திரும்ப நினைவு கூறுகிறார். 26வது அதிகாரம் ஆதியாகமம் 3-5 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, உங்கள் அப்பாவை நான் எப்படி ஆசீர்வதித்தேனோ அதே போல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் தொடர்வதற்கு என்ன அவர் எதிர்பார்க்குறாருன்னா, கடவுள் இவனும் ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிறானா, இவனும் ஆபிரகாமை போல எனக்கு கீழ்ப்படுகிறானா, நான் சொன்ன ஊரில் இருக்கானா, அந்த ஊர் பிடிக்குதுன்னு சொல்கிறானா, பிடிக்கலைன்னு சொல்கிறானா, அந்த ஊரில் பிரச்சனை வந்தால் ஓடணும்னு நினைக்கிறானா, இருக்கணும்னு நினைக்கிறானா, இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தர்றார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். கடவுள் நம்ம வைத்த இடத்துல நம்ம இருக்கிறோமா? கடவுள் செய்ய சொல்லுகிறதை செய்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஈசாக்கை ஆசீர்வதித்ததை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்த்தோம். ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையிலே பேரண்ட்ஸ்க்கு அவன் எப்படி கீழ்ப்படிந்திருந்தான். தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய தகப்பனானவர் தன்னை மலைக்கு அழைத்து செல்லும்போது எப்படி அமைதியாய் அவன் போனான், எப்படி அங்கே கிடத்தப்பட்ட போது அவன் அமைதியாய் எதிர்பேசாமல் அமைதியாக இருந்தான். இவைகளை பார்க்குறோம் சுவாமி. ஒருவேளை எங்கள் பேரண்ட்ஸு அந்த மாதிரிலாம் எங்களை சொல்கிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் வேதத்தை வாசி என்றோ ஜெபி என்றோ அல்லது தீய காரியங்களை செய்ய போகும்போது, அப்படி செய்ய போகாதே, இங்கே போகாதே என்று சொல்லி தடுக்கும்போது, இதை செய்யாதே என்று தடுக்கும்போது, எங்களுடைய தாய் தகப்பன்மார்க்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்க்க எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தர் தந்த பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலுக்கு வேதத்தில் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் சுவாமி. ஈசாக்குக்கு அப்படி நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல ஈசாக்குக்கு இந்த தேசத்தில் நீ குடியிரு என்று சொன்னபோது அவன் அங்கேயே இருந்தான் ஆண்டவரே. எங்களுடைய வாலிப பிள்ளைகளும் கர்த்தர் கொடுக்குற அந்த கைடன்ஸை எங்கே இருக்கணும், என்ன மாதிரி படித்து என்ன மாதிரி வேலைக்கு ஆண்டவர் போக சொல்லுகிறார், இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யக்கூடிய அந்த கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இதில் தடுமாற்றங்கள் வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்க, தடுமாற்றங்கள் வரும்போது வேதத்தை திறந்து படித்து பார்த்து கர்த்தருடைய அந்த வழிநடத்தலை புரிந்து கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்வீராக. இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கீழ்ப்படியவும், பேரண்ட்ஸுக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியவும் தீர்மானம் எடுக்க உதவி செய்யும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமேன்.